Hello students, welcome to Heba Max 12th Standard Business Max Chapter 3 Exercise 3.2 10th question in the video. 10th question, the marginal revenue in thousands of rupees functions for a particular commodity is 5 plus 3 into e power minus 0.03x where x denotes the number of units sold. So x வந்து எவ்வளவு யூனிட்னு கொடுத்துட்டாங்க, marginal revenue function கொடுத்துட்டாங்க. Determine the total revenue. Total revenue வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் from the sale of 100 units. 100 unitsக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். And given வந்து e power minus 3 அவங்களே வேல்யூ கொடுத்துட்டாங்க 0.05 approximate அவங்களே கொடுத்துட்டாங்க, ஸோ பிரச்சனை இல்லை. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நம்ம given எல்லாம் எழுதிடலாம். marginal revenue ஃபஸ்ட்டு. marginal revenue ஃபங்க்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க நமக்கு, MRன்னு எடுத்துக்கலாம். 5 plus 3 into e power minus 0.03 into x. MR நம்ம எப்படி எழுதுவோம், dr by dx is equal to 5 plus 3 into e power minus 0.03 into x. இப்போ dx inside கொண்டு வந்துடலாம். அப்போ dr is equal to 5 plus 3 times of e power minus 0.03x into dx. இப்போ total value, இப்போ total revenue from sale of 100 units தான் கேட்டிருக்காங்க. அப்போ 100 units அப்படின்னா நமக்கு 0லேருந்து 100 வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஸோ இப்போ லிமிட் அப்ளை பண்ணும்போது 0 to 100 நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் லைனில் நம்ம லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு லிமிட் 0லேருந்து 100 யூனிட்ஸ் வரைக்கும் சேல் கொடுத்துருந்தாங்க. 5 plus 3 into e power minus 0.03 into x dx. இப்போ இதை ஒரு வாட்டி இன்டகிரேட் பண்ணால் 5 இன்டகிரேட் பண்ணால் 5x plus e power x, அதே e power x தான் வரும். அண்ட் எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூவை நம்ம டிவைடட் பைல எழுதிப்போம் இல்லையா. x minus 0.03 into x, xோட கோஎஃபிஷியன்ட் என்ன, 0.03 மைனஸ் இருக்கு. லிமிட் வந்து 0லேருந்து 100. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் வேல்யூ பண்ணலாம். அண்ட் இதை 3 ஒன் டைம் கட் பண்ணிடலாம். அப்போ மைனஸ் 0.01 மட்டும்தான் இருக்கும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் லைனில் அப்பர் லிமிட் வந்து 100. அப்போ 5 into 100 plus e power minus 0.03 into 100 divided by minus 0.01. இந்த மைனஸ் கூட இங்கே நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பண்ணலாம். இது அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் 5 into 0 0 ஆகிடும். ப்ளஸ் e power 0. e power 0 வந்து 1 இல்லைங்களா. ஸோ அந்த டேர்ம் எழுதி தான் ஆகணும். அப்போ நம்ம e power minus 0.03 divided by into 0 divided by minus 0.01 இந்த டேர்ம் இருக்கும் சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். 5 into 100 500, இந்த மைனஸ் இங்கே வரும் மைனஸ். இப்போ இதை இன்டூ 100 பண்ணும்போது 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் கொண்டு போயிடலாம். அப்போ e power minus 3 divided by இங்கே மைனஸ் அந்த சைடு போயிடுச்சுன்னா நமக்கு வெறும் 0.01 மட்டும்தான் இருக்கும். மைனஸ் 0 எழுத வேண்டாம், அடுத்த டேர்ம் மைனஸ் e power into 0. அப்போ e power 0 divided by இந்த மைனஸ் வந்து இங்கே கொண்டு வந்தோம்னா மைனஸ் into மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும் 0.01. கிளியரா. இப்போ நெக்ஸ்ட் லைனில் e power minus 3 வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க 0.05. அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 500 minus 0.05 divided by 0.01 plus 1 by 0.01. இதை அப்படியே கேன்சல் பண்ணிடலாம் 5 டைம்ஸ். இங்கே 1 இருக்குது 5 இருக்குது, டேரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். இதை வந்து பாயிண்ட் ரிமூவ் பண்ணோன்னா இன்டூ 100 into 100. அப்போ 500 minus 5 plus 100. அப்போ 600. 600லேருந்து 5 மைனஸ் பண்ணோன்னா 595 வேல்யூ கிடைக்கும். டோட்டல் ரெவென்யூ கண்டுபிடிக்கணும். total revenue is equal to இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 595 into 1000. ஸோ rupees 595 அந்த 3 0 எழுதிக்கலாம் சரிங்களா. ஏன்னா நமக்கு ஃபங்க்ஷன் வந்து given in thousandsல கொடுத்துருந்தாங்க. அப்போ அதில் ஒரு வேல்யூ 1 கண்டுபிடிச்சா into 1000 அர்த்தம். இப்போ நம்ம 595 கண்டுபிடிச்சிக்கோன்னா 595 into 1000 எடுத்துக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம்மலாக அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் பாருங்க. இப்போ marginal revenue function for a commodity is MR is equal to 9 minus 4x square. Find the demand function. Demand function என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். marginal revenue function கொடுத்துருக்காங்க, MR வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ demand function நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்.
சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். மார்ஜினல் ரெவென்யூ ஃபங்க்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 9 மைனஸ் 4x ஸ்கொயர். ஸோ எப்பவும் போல் எம்ஆர் எப்படி வரலாம், டிஆர் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 மைனஸ் 4x ஸ்கொயர். அப்போ dr is equal to 9 minus 4x square. அந்த டினாமினேட்டரில் இருக்க dx வந்து நியூமரேட்டர் கொண்டு வந்துடலாம். இப்போ dr வந்து r மாற்றணும்னா நம்ம ஒரு வாட்டி இன்டகிரேட் பண்ணணும், கரெக்டுங்களா? ஸோ ரெண்டு சைடும் நம்ம இப்போ இன்டகிரேஷன் அப்ளை பண்ண போகிறோம். integration of dr is equal to integration of 9 minus 4x square into dx. இப்போ இதை இன்டகிரேட் பண்ண இது r மாறிடும். 9 இன்டகிரேட் பண்ணும்போது 9x minus 4x 2 plus 1 3 by 3 plus k ன்னு எடுத்துக்கலாம். இது நம்பர் 1. ஸோ இங்கே வந்து ப்ராடக்ட் பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ நோ ப்ராடக்ட் இஸ் சோல்டுனா ரெவென்யூ வந்து ஃபஸ்ட்டு 0வாக இருக்கும். when no product is sold, revenue is 0. ப்ராடக்ட் வந்து சோல்ட் பண்ணலன்னா, எதுவுமே செய்யலைன்னா நமக்கு 0 தானே. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0னா ரெவென்யூ 0 தான் இருக்கும். இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். r is equal to 9 into 0 minus 4 into 0 cube by 0 plus k. நான் 0 into anything 0. அப்போ r is equal to 0 minus 0 plus k. இப்போ r ஓட வேல்யூ இங்கே 0 தான். இப்போ 0 is equal to kன்னு மாற்றிக்கலாம். சரிங்களா? k வந்து 0ன்னு மாற்றிட்டு இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் மறுபடியும்? ஈக்குவேஷன் 1 எப்படி மாறும்னா r is equal to 9x minus 4x cube by 3. அந்த ப்ளஸ் கே வந்து ப்ளஸ் 0வாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் ரெவென்யூ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா? வேர் பின்றது டிமாண்ட் ஃபங்க்ஷன், பி வந்து டிமாண்ட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் லைனில் பிஎக்ஸ், ஆர் இஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ் எழுதியிருக்கேன். இந்த பக்கம் 9x மைனஸ் 4x கியூப் பை 3. இப்போ இது ரெண்டுத்துலேருந்து எக்ஸை நான் காமனாக வெளியே எடுக்க முடியும். எக்ஸை காமனாக வெளியே எடுத்தால் 9 மைனஸ் 4x ஸ்கொயர் பை 3ன்னு இருக்கும். எக்ஸும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா டிமாண்ட் வந்து 9 மைனஸ் 4x ஸ்கொயர் பை 3ன்னு இருக்கும். இதுதான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா? டிமாண்ட் ஃபங்க்ஷன் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டோம். therefore the demand function is p is equal to 9 minus 4x square by 3ன்னு எழுதிட்டா போதும். எல்லாருக்குமே சம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான சம்ஸாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கேன்சலேஷன்லாம் கரெக்டாக பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இன்னும் நம்ம சேனலை பற்றி தெரியாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.